ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் தான் போட போகிறோம். என்ன வீடியோனா, இனிமேல் நம்ம இந்த இந்தியன் பைக் டிரைவிங் 3Dன்ற கேம் தான் நிறைய நம்ம வீடியோவாக போட போகிறோம். இது நம்ம எப்படி விளையாடுறதுன்னு இப்போ நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நம்ம நிறைய வித்தியாசமான வீடியோ அதெல்லாம் போடலாம். இப்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நான் வெளியே போய் காட்டுறேன். இதுதான் மொட்டையோட வீடு. வெளியவே நம்மளுக்கு ஒரு பைக் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பைக் பேர்லாம் தெரியாது. மொட்டையோட வீடு பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. பரவாயில்ல, நல்லா தான் கட்டியிருக்கான். நம்ம இப்போ ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். மேலே இங்கே சன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது தொட்டிங்கன்னா ஸ்லோ மோஷனில் நடப்பான். எல்லாமே ஸ்லோ மோஷன் தான். திருப்பி தொட்டிங்கன்னா நார்மலுக்கே வந்துடுவான். அடுத்து வீடியோ மாதிரி பக்கத்தில் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா முன்னாடி வந்துடும். அவன் பார்க்குற மாதிரி வந்துடும். எவ்வளோ நல்லா இருக்கும். திருப்பி அந்த வீடியோ தனியாக போயிடும். அப்புறம் கன் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், ரவுண்டாக எல்லாமே. அது கொடுத்திங்கன்னா 4 கன் வரும். எல்லாமே இது கீழே இருக்கிறது பாக்ஸிங். நம்ம ஏற்கனவே பாக்ஸிங் தான் இருக்கும். அடுத்து வந்து தூரமாக இருக்குல்ல, அதை பார்த்து சொல்கிறது. எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்களேன். அப்பா, அங்கே இருக்குது. இது தெரியுது. சூப்பராக பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வந்து இதை பற்றி நம்மளுக்கு தெரியாது, அந்த நல்லா தெரியும். அப்பா, எவ்வளோ பெரிய குண்டு பாருங்களா. ஒரே ஒரு காசுக்கு பார்க்கலாம். அப்பா, செமையாக சுட்டுது காய்ஸ். ரொம்ப பெரிய குண்டு போல. இப்போ வந்து இந்த கண்ணு லைட் ஸ்விம்மிங் ஃபுல்லாக எவ்வளோ கம்மியாக இருக்குது, தண்ணி நிரப்பிடலாம். அடுத்து லாஸ்ட்டாக பிஸ்டல். இது மட்டும் தான் நம்மளுக்கு பேர் தெரியும். சூப்பராக இருக்குது. நெருப்பு சூப்பராக வருது. நெருப்பு நல்லாவே தெரியுது. அதெல்லாம் என்னோட கன் ஆப்ஷன் இருக்கும். இதாச்சும் வருது. இது கன் ஆப்ஷன் இருக்கும். அது தொட்டிங்கன்னா யாருக்கையாவது போய் சண்டை போடுவான். அது கீழே இங்கே ரன்னு மாதிரி இருக்கும். அதை தொட்டிங்கன்னா இங்கே ரவுண்டாக லிவர் இருக்கும். அதை மேலே தூக்குனிங்கன்னா அந்த பக்கம் அப்படி இப்படி போவோம். மேலே போய் இப்போ அந்த கன் ஆப்ஷனில் வந்து இவனை வச்சுட்டு அடிப்போம். எங்கள் பாரு லைக் காய்ஸ், அவனும் அடிக்கிறான். லைக் நீ அடிக்கிறியா? வாங்கு. செம ஷாட் காய்ஸ். ஓகே, கீழே இதை பற்றி தெரிஞ்ச ஃபோன் ஆப்ஷன் தான் முக்கியமானது. அதை பார்த்தீங்களா, 3, 6, 8 ஆப்ஷன் இருக்கும். அதில் மேலே இருக்கிறது இது தெரியாது, வராது. இந்த 3 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கால், அப்புறம் செட்டிங்கு, இது கேலரி. இப்போ நம்ம கேலரிக்கு போயிட்டு ஷர்ட்லாம் மாற்றலாம். அதில் நிறைய விதமான ஷர்ட் வரும். நம்மளுக்கு மிலிட்ரியாங்க, மிலிட்ரி. அப்புறம் பக்கத்தில் கேப் இருக்கும். கேப் மாற்ற முடியலையே. கேப் வரும், அப்படி இல்லைன்னா போயிடும். அந்த மாதிரி நம்ம கேப் வரும். நம்ம வேலை அந்த கேப் வரும். அப்புறம் பேண்ட்டு இது ஏற்ற மாதிரி இருக்குது. இது ஓகே. அதுக்கப்புறம் கண்ணாடி. இன்னும் நான் முன்னாடி காட்ட மாட்டேங்க. சரி, கண்ணாடி நம்ம போனோம். ஹேர் புழுடியா, நம்ம கேப்பே வச்சுக்கலாம். அடுத்து மாஸ்க் அப்படியே மிலிட்ரி மாஸ்க்கு. இது கொள்ளையடிக்க போகிறோம். மாஸ்க் தேவையில்ல. என்னோட பேக் இந்த பாருங்க, பேகு மிலிட்ரி பேக்லாம் வருது. நம்மளுக்கு பேகு தேவை, ஏன்னா நம்ம கன்லாம் வச்சுருக்க மாதிரி இருக்கும்ல. இது அது பேக் 2னா இவ்வளோ பெரிய பேக் வருது. நம்மளுக்கு இந்த பேக் மட்டும் போடுவோம். இப்போ நீங்கள் கீழே இருக்க 3 ஆப்ஷனில் இது மாதிரி இப்படி தொட்டால் அப்படி வந்துடும்.
இப்போ நம்ம செட்டிங்ஸ் தான் போகும்போது செட்டிங்னு கீழே போனால் அங்கே இதில் ட்ரெயின்லாம் இப்போ தான் வந்திருக்கு. இதில் வர்றதுலாம் உங்களுக்கு வேணும்னா ப்ளே ஸ்டோரில் போய் இந்த கேமை ஏற்றி திருப்பி அங்கே போனால் இதை அப்லோட் அப்படின்னு வரும். அதை நீங்கள் போட்டு அப்லோட் பண்ணாதான் இது மாதிரிலாம் வரும். இன்ஜின், ஹாரன், ஃபார்வர்டு, பின்னாடி வர்றது பிரேக்கு, ஓகே எல்லாமே இருக்குது. அது நமக்கு கொஞ்சம் ட்ரெயின் கிட்ட போனால் தான் வரும். அடுத்த வீடியோவில் ட்ரெயின் பற்றி போடலாம். நம்ம இதில் பற்றி எல்லாத்தையும் சொல்லலாம். அடுத்து காலில் போயிட்டா இன்னொரு சந்தியா, டிஷர்ஸு, அக்ஷயா, யாஷு, பியூசரு இதனால இப்படிதான் இருக்குது. யாருக்காவது கால் பண்ணலாமா? இல்லை யாஷுக்கு கால் பண்ணலாம். நான் கால் போடுறேன், ஃபோனே போட மாட்டாங்க. சந்தியா இங்கே இருக்க பேர் யாருக்குமே வரல. கீழே 2 இருக்குது, இங்கேயும் இருக்குது. சத்தம் போட்டுக்கிறான். இப்போ இது பக்கத்தில் 9 கட்டம் போட்ட மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியும் கால் போடுறது. அதில் போனால் நிறையா டைப்பு. இப்போ நாங்கள் சைக்கிளில் வர வைக்கிறேன் பாருங்கள். 4 1 போட்டால் சைக்கிள் வரும். எனக்கு இதில் பிடிச்சதுலேயே நான் காட்டுறேன் பாருங்கள். 1 ஃபை 2 ஃபை 3 ஃபை 4 ஃபையா 5 ஃபை போட்டேன். 5 ஃபை போட்டு கால் போட்டோன்னு வச்சுக்கோங்க, கோஸ்ட் பைக் வரும். கோஸ்ட் ரைட் பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது இப்போ நம்ம சைக்கிளில் போய் ஏற்றுறோம். இல்லை காரில் போய் ஏற்றலாம். வெடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? கீழே பாருங்க எப்படி வெடிஞ்சிருக்குன்னு. இந்த இடத்துக்கு போயிடலாம். இஷ்டம் போகலாம். இஷ்டம் இது பாருங்க எப்படி கலங்குங்க. அங்கங்க டயர் இது 1 2 3 ஒன்றுங்களா? இது கொண்டாத்தில் காண போயிடும். ஒரு டயரை காணுமே, ஒரு 3 டயர் தானோ. இன்னும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் காண போயிடுச்சு பார்த்தீங்களா? ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ரன் இருக்குல்ல, அதை நீங்கள் 2 வாட்டி தொட்டிங்கன்னா மேலே ஏகுறோம். இது நிறைய பில்டிங் இருக்கும். அதில் அடுத்த வாட்டி லைட்டாக காட்டி ஸ்ட்ரைட்டாக நம்ம 8000 போட்டோன்னா நம்மளுக்கு முன்னாடி சூப்பர் ஃப்ளைட் வரும். இதில் ஏர்போர்ட் இருக்குது, பீச் இருக்குது, நம்ம சூப்பராக பண்ணலாம். இதில் போலீஸ்லாம் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருந்தோம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இங்கேருந்து கோஸ்ட் ரைட் பைக்லேருந்து கீழே விழ போகிறோம். வேணாம், கோஸ்ட் ரைட் பைக்லாம் தானே. ஃபோன் எடுத்து வச்சுட்டு இங்கேருந்து இஞ்சிக்கு போகிறோம். எப்படி இருக்குது பாருங்களேன் இடமே. ஓடு சீக்கிரம் போ. அடுத்த வாட்டி எந்தெந்த இடம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த போலீஸ்லாம் வர மாதிரி ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றா தெரியாது. அது வரைக்கும் பாருங்க நம்ம வீடு. ஆனால் இந்த இடத்துல இந்த வீடு மட்டும் தான் இருக்கா. அங்கே இருக்க ஏர்போர்ட் தான். இந்த கன்னில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஏர்போர்ட்டு. இந்த ஹெலிகாப்டர் தான் ஓட்ட முடியுமான்னு தெரியல. நான் கூகுளில் நிறையா சர்ச் பண்ணியிருக்கேன். இதில் ஒரே ஃப்ளைட் இருக்கும், அதுதான் ஓட்ட முடியும். எங்கடா அது அந்த பக்கம் இருக்கோங்க. நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். நம்ம வீடு இதோ இருக்கு. இது வரைக்கும் பாருங்க நம்ம வீடு. நம்ம பைக், சொந்த பைக்கை சுட போகிறோம். பாருங்க நம்ம இன்னொரு வாட்டி நம்ம வீடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். மாடிலாம் இருக்கும், ஆனால் மொட்டை மாடி இருக்காது, மாடிலாம் இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் வரையும் இருக்கும். ஓகே காய்ஸ், இங்கேருந்து நம்ம கீழே வந்து ஐயோ சொன்னது முன்னாடி விட்டான். இங்கேருந்து கீழே வந்து நம்ம முடிச்சுக்கிட்டு நம்ம கோஸ்ட் ரைட் பைக் அவ்வளோதான். கீழே வந்து இந்த ரத்தம் வந்து வேஸ்ட் பண்ணி போட்டாங்க. வேஸ்ட் பண்ணி போட்டாங்க நம்மளால. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முக்கியமாக பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் லைக் பண்ணுறங்க. குட்டி பெல்லுக்கு அது தொட்டுருங்க. ஸோ பாய், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.